ஹாய் ஹலோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது வந்து பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூலாம் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆனியன் நல்லா ஆட் பண்ணி நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். பிரியாணி டேஸ்ட்டாக வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுட்டு தக்காளி வதங்கினோடனே கொத்தமல்லி, புதினா போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா மசாலா வந்து நமக்கு வந்து மல்லித்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் கலரு, மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்சிங் பண்ணிக்கணும். மிக்சிங் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் சிக்கன் போட்டு நல்லா கொஞ்சம் சிக்கன் வந்து வேகிற வரல நம்ம வந்து கிளறி கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய பழைய யூடியூப் சேனல் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. அதனால முன்னாடி சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபர் எல்லாருமே இப்போது இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ ஃபைனலாக வந்து தண்ணி ஊற்றிட்டு அது அரிசி போட்டோன்னா தம் 20 மினிட்ஸ் தம் போட்டு எடுத்தோன்னா நம்ம பிரியாணி சூடாக ரெடி. ஓகேங்களா? எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சண்டே ஸ்பெஷல் பிரியாணி ரெடி. எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா? பாய்.